தருதலையின் விடுதலை. மதுரையின் புதிய கமிஷனர் குற்றவாளிகளின் பட்டியலை ஆய்வு செய்யும்போது குமரவேல் என்பவரின் மீதான வழக்குகள் அவரை ஈர்க்கின்றன. குமரவேல் திருடனோ கொலைகாரனோ அல்ல, சமூக பிரச்சனைகளுக்காக போராடுபவன். அவனது தந்தை ஒரு கொலைகாரன் என்பதால் சிறுவயது முதலே சமூகம் அவனை தருதலை என்று முத்திரை குத்தியது. கமிஷனர் தனது பள்ளி பருவத்தை நினைவு கூர்கிறார். அதே குமார்தான் அன்று வகுப்பில் தன் தந்தை ஒரு கொலைகாரன் என்று தைரியமாக அறிமுகம் செய்தவன். மற்றவர்கள் அவனை ஒதுக்கி வைத்த போதும் குமார் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினான். ஆனால் உலகம் அவனை அவனது தந்தையின் நிழலிலேயே பார்த்தது. இன்று அதே குமார் அநீதிகளுக்கு எதிராக போராடி சிறையில் இருப்பதை அறிந்த கமிஷனர் அவனது நேர்மையை புரிந்து கொண்டு அவனை விடுவிக்க முடிவெடுக்கிறார். சமூகம் ஒருவனை எப்படி பார்த்தாலும் குமார் தன் நேர்மையில் இருந்தும் சமூக அக்கறையில் இருந்தும் விலகவில்லை. அவனது போராட்ட குணமே அவனுக்கு விடுதலையை பெற்றுத்தந்தது. ஒரு அதிகாரியின் சரியான புரிதல் ஒரு நேர்மையான இளைஞனின் வாழ்க்கையை சிதைக்காமல் காப்பாற்றியது. இக்கதையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்: சமூக முத்திரைகளை உடைத்தல். உங்கள் குடும்ப பின்னணியோ அல்லது கடந்த காலமோ உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. சமூகம் உங்களை ஒரு வட்டத்திற்குள் அடைக்க முயன்றாலும் உங்கள் திறமையாலும் ஒழுக்கத்தாலும் நீங்கள் நினைத்த உயரத்தை அடைய முடியும். சமூக அக்கறை. தனிமனித முன்னேற்றம் மட்டுமே வாழ்க்கையல்ல. சமூகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது ஒரு குடிமகனின் கடமை. குமரவேல் போன்ற இளைஞர்கள் இன்றைய சமூகத்திற்கு தேவை. விடாமுயற்சி மற்றும் நேர்மறை எண்ணம். எதிர்மறையான சூழலிலும் குமார் தன் படிப்பில் கவனம் செலுத்தி ஒழுக்கத்துடன் வளர்ந்தது போல சவால்கள் நிறைந்த இன்றைய உலகில் இளைஞர்கள் தங்கள் இலக்கில் இருந்து சிதறாமல் நேர்மறையாக செயல்பட வேண்டும். விதை என்னவோ அதுதான் முளைக்கும் என்பது பயிர்களுக்கு மட்டுமே. மனிதன் நினைத்தால் தன் வரலாற்றையே மாற்றி எழுத முடியும்.